வீட்டின் பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, நாம் வசிக்கும் இடத்தில் நம்மை காக்கும் தெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு இடம் ஒன்றை ஒதுக்க வேண்டும். தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற முடியும். சில வீடுகளில் தனியாக பூஜை அறை என்பது இருக்கும். ஆனால் வாடகை வீடுகளில் இருப்பவர்களுக்கும் சிறிய வீடுகளில் இருப்பவர்களுக்கும் தனியாக பூஜை அறை என்று ஒன்று இருக்காது. பூஜை அறையோ அல்லது தெய்வ படங்களை நாம் வைப்பதற்காக ஒதுக்கி இருக்கும் இடம் சிறியதோ அல்லது பெரிய, ஆனால் அந்த இடம் சுத்தமானதாகவும் நறுமணம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். சுவாமி படங்களை கிழக்கு, மேற்கு, வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும். தட்சிணாமூர்த்தி, நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டுமே தெற்கு நோக்கி பார்த்தவாறு வைக்க வேண்டும். இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையிலோ அல்லது சுவாமி படங்களோடு சேர்த்தோ வைக்க கூடாது. நம் முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் இருந்தால் அவைகள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாமும் வைத்து வழிபட பயன்படுத்த வேண்டும். சேதமடைந்த சுவாமி படங்களையும் அல்லது சிலைகளையும் வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது.